ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஒரு விஷயம் நம்மளோட வீடியோல வந்து சொல்லும்போது சொல்லியிருக்கேன். நம்மளோட லைஃப்ல பணம் ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து ஆஹ் பாசம் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் என்னெல்லாம் சொன்னாலும் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல பணம் ரொம்ப தேவை அப்படின்றத எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா பணம் மட்டும்தான் நம்மளோட லைஃப்ல முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பணத்தை தாண்டி நம்மளோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பணம் வந்து நிறைய பேர் வந்து சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பணத்தை தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம். கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பணத்தை வச்சு நம்மளால சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். ஏன்னா நம்ம பணம் வந்து நிறைய நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்மளால நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம இவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம பணத்துக்காக ஓடிக்கிட்டே நம்ம உடம்ப கவனிக்காம இருந்தோம் அப்படின்னா பணம் நம்ம கிட்ட நிறைய சேர்ந்துரும். ஆனா அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால உங்ககிட்ட நான் பர்சனலா சொல்ற விஷயம், நான் இப்பெல்லாம் அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு லைஃப்ல பணம் முக்கியம் தான். அதை தாண்டி அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கும் போது கூட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா இப்பெல்லாம் நான் ரெகுலரா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கரெக்டா வந்து டைமுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், கரெக்டா டைமுக்கு தூங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. நேத்து வீடியோல கூட அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்துச்சு. நம்ம வந்து வேலைக்கு போறோம் எல்லாமே சரி. இப்ப நீங்க காலைல எந்திரிச்சு வேலைக்கு போறீங்க, இல்ல வீட்டுல இருந்து உங்களோட வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. இது எல்லாமே சரி. இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. பசங்களை விட்டுட்டு நீங்க வெளியில வந்து வேலைக்கெல்லாம் போறீங்க. பட் எல்லாமே வேலைக்கு போய் அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போறதுக்கு அதுக்கு சும்மா வீட்டிலேயே வந்து இருக்கலாமே. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடாம நிறைய நாள் ஓடிக்கிட்டே இருக்கோம். என்ன டைம்னு கூட தெரியாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு ஒரு நாள். நீங்க மத்த நாள்லாம் ஆக்டிவா வந்து இருப்பீங்க. பட் ஒரு நாள் உங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா அன்னைக்கு நாளையும் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்த நாளையும் கம்பேர் வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம கிட்ட வந்து காசு பணம் இல்லைன்னா கூட நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதனால எனக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலதான் அந்த அறிவே வந்து வந்திருக்கு. 32, 33 வயசுக்கு மேலதான் அந்த அறிவே வந்திருக்கு. நம்ம உடம்ப நம்ம கொஞ்சமாவது வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஹெல்த் கான்சியஸே இப்பதான் வந்து வந்திருக்கு. நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்ம நல்லா பாத்துக்கணும். நம்ம பசங்களை நல்லா பாத்துக்கணும். நம்மளோட ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டு கொடுக்கணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம சமைச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளும் வந்து சாப்பிடணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நான் வந்து இல்ல இல்ல நான் வந்து என் பசங்களுக்காக வந்து இது எடுத்து வைக்கிறேன். இப்ப முன்னாடிலாம் 4 முட்டை இருக்கு அப்படின்னா ஆளுக்கு ஒரு முட்டை கொடுப்பேன். ஒரு முட்டை பேலன்ஸ் இருக்கும். சரி விட்டு சாயங்காலம் பசங்க வந்தா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருவேன். பட் இப்பெல்லாம் வந்து எனக்கான முட்டையை நான் தான் வந்து சாப்பிடுறேன். ஏன் அப்படின்னா நான் நல்லா இருந்தாதான் இது எல்லாத்தையும் என் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியும். நான் பாத்துக்கிற மாதிரி என் குடும்பத்தை வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. நான் இருக்கும்போது என் பசங்க இருக்கிற மாதிரி சந்தோஷமா, என் ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி சந்தோஷமா, ஒருவேளை நாளைக்கு எனக்கு உடம்பு முடியலனாலோ நான் இல்லைனாலோ அவங்க வந்து கண்டிப்பா சந்தோஷமா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றத நான் இப்பதான் ரியலைஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுல கண்டிப்பா நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பாத்துக்கோங்க. நீங்க வீட்லயே இருக்கவங்களா இருந்தாலும் சொல்றேன், உங்களோட ஹெல்த் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இல்ல அப்படின்னா உங்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம வேலை பார்க்கிறோம், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதல்ல ஹெல்தியா இருக்கணும். அது நமக்கும் நல்லது, நம்மள பிடிச்சவங்களுக்கும் நல்லது. நம்ம இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லைன்னா உங்க வீடு எப்படி இருக்கும், உங்க பசங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் யோசிக்கிறது இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைம். பணம் கூட இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு வந்து சம்பாரிச்சுக்கலாம். பட் டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்மளோட லைஃப்ல வந்து வரவே வராது. அந்த டைமை கரெக்டா வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த டைமை நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்காகலாம் வந்து நம்மளோட டைமை கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க.
நான் எப்பவுமே யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என் குடும்பத்தோட இருக்கும்போது அந்த நிமிஷத்த ரொம்ப சந்தோஷமா வந்து வச்சுக்கணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே யோசிப்பேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது கூட அதுதான். தங்கம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்கோம். என் லைஃப்ல ஒரு நிமிஷம் கூட இந்த நிமிஷத்த கூட நான் வேஸ்ட் பண்றக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே நான் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப் இருந்தது வேற. ஆ அந்த வயசுல அவ்ளோ ப்ராப்ளம் வந்து ஒருத்தங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா? அவ்ளோ ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? இப்ப பார்க்கும்போது, ஓ! இந்த அக்கா எப்பவுமே ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. பட் இதே என்னோட லைஃப்ல பூபேஷ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் இருந்தது வந்து வேற. ஆ நெறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கடவுள் இப்ப நமக்கு ஒரு நல்ல லைஃப் குடுத்துருக்காரு. இதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் எப்படி ஒரு வாழ்க்கை ஆசைப்பட்டேனோ, எனக்குன்னு ஒரு வீடு எப்படி இருக்கணும், எனக்குன்னு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், என் குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ, நெனச்ச மாரியே கடவுள் எனக்கு ஒரு விஷயத்த குடுத்துருக்காரு அப்படின்னும்போது, நான் அத வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே வந்து யோசிப்பேன். அதே மாதிரி எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வேற யாருக்கோ கால் பண்ணி பேசி, அது மூலியமா வர பிரச்சனைய இழுத்து விட்டுக்கிட்டு, அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, அப்படியெல்லாம் என் டைம வேஸ்ட் பண்றதுலயும் எனக்கு விருப்பம் வந்து கிடையாது. என் வீடு, என் குடும்பம், என் பசங்க இதான் என்னோட உலகம். இத நான் எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணும்? அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? இப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா கூட, அந்த 1/2 மணி நேரம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னா நம்புவீங்களான்லாம் தெரியல. பாத்ரூம் போனா கூட என்னோட மொபைல் எடுத்துட்டு போய் நான் அதுல வேலை பார்த்துட்டே தான் வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் அப்படி ரெகுலரா வேலை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தேவையில்லாம இவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து எனக்கு வர்றது வந்து கிடையாது. நான் எப்பலாம் ஃப்ரீயா இருக்கனோ, அப்பலாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, தே நடந்து முடிஞ்ச விஷயங்கள பத்தி நான் நெறைய வந்து யோசிப்பேன். அதே மாதிரி நம்ம லைஃப்ல இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிப்பேன். ஆனா அது நடந்து முடிஞ்சிருச்சு. அத பத்தி யோசிச்சு, இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்த வந்து நான் என்னோட சந்தோஷத்த நான் இழக்கக்கூடாது அப்படின்றதுல இப்ப நான் ரொம்ப கான்ஷியஸா வந்து இருக்கேன். அதனால நான் எப்பவுமே என்ன ரொம்ப பிஸியாவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து எத பத்தியுமே வந்து யோசிக்கிறது இல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் ஒரு நிமிஷத்தையும் நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும். இல்ல எனக்கு புடிச்ச மாரி நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். உங்களுக்கு சொல்றதும் அதுதான். டைம் வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். அத வந்து யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. யார பத்தி யோசிச்சும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணணுன்றத பத்தி யோசிங்க. சம்பாரிக்க முடியலனாலும் பரவால்ல. வீட்ட எப்படி பார்த்துக்கலாம்? உங்களோட ஃபேமிலி எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலான்றத பத்தி மட்டும் யோசிங்க. டைம் இருக்கு. நம்ம சும்மா தானே இருக்கோம். அப்படி பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு வரலாம். எதிர் வீட்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு வரலாம். அப்படியெல்லாம் பேசாதீங்க. முந்தா நேத்து கூட எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. "அக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நான் ஒருத்தன்கிட்ட போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த டைமுக்கு நமக்கு ஆறுதல் வந்து கண்டிப்பா தேவைதான். இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். மனசு கஷ்டமா இருக்கும்போது, யாராவது ஒருத்தங்க ஆறுதலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம மனசு கண்டிப்பா தேடும். ஆனா, அது உண்மையான ஆறுதலான்றது நமக்கு வந்து தெரியாது. இன்னொரு விஷயம், நம்மளோட விஷயம் எப்ப அடுத்தவங்க கிட்ட போகுதோ, அப்ப நம்ம ரொம்ப வீக் ஆனவங்களா கண்டிப்பா வந்து ஆயிடுவோம். யார் நமக்கு ஆறுதல் சொன்னாலும், நம்மளே தேத்திக்கிட்டு, இல்ல இல்ல இதுக்கு மேலயும் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. நான் அடுத்த வேலைய பார்க்கணும்னு நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களோட லைஃப் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 10 பேர் சுத்தி இருந்து ஆறுதல் சொன்னாலும், நீங்க அதுல இருந்து வெளில வரல அப்படின்னா, உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால டைம் ரொம்ப வேல்யூவானது. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தியோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தியோலாம் யோசிக்காம, இன்னைக்கு நாள் என்னோடது. இந்த நாள நான் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. டைம் அவ்ளோ வேல்யூவான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க உங்க பசங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. அதனால இன்னைக்கு நாள ரொம்ப சந்தோஷமா வந்து எடுத்துக்கோங்க. அது பணத்த விட ரொம்ப முக்கியமா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா கத்துக்கிறது, நாலேட்ஜ் வந்து டெவலப் பண்றது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பொறந்துருச்சு, நான் வீட்ல இருக்கேன். நான் ஏன் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு யோசிக்காம, கல்யாணம் ஆனா என்ன? குழந்தை பொறந்தா என்ன? ஏன் நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? என்னால வெளியில தான் போக முடியல. பட் வீட்ல இருந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு, எப்ப நீங்க உங்களோட நாலேட்ஜ வந்து டெவலப் பண்றதுக்கு யோசிக்கிறீங்களோ, அப்பவே அது அது பணத்தெல்லாம் விட இன்னும் நமக்கு வேல்யூன்னு கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப பசங்க வீட்ல இல்லாதப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, YouTubeல நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய பேர் சம்பாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு கதைலாம் வந்து எழுதுவேன்லாம் சொல்றாங்க. அக்கா நான் நல்ல கதை எழுதுவேன். நல்ல கவிதைலாம் எழுதுவேன். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது அடுத்தவங்களுக்காக இல்லன்னா கூட, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னும்போது, அதையே நீங்க அப்படியே வந்து புதைச்சுக்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. இல்ல நான் இப்ப எழுதுறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுதுறத பார்த்துட்டு நாளைக்கு உங்க பசங்க வந்து அத ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுக்குமே
வீட்ல இருக்கோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்காக கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். அக்கா என் பசங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, காலேஜ் போயிடுறாங்க அப்படின்னா, வீட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெய்லரிங் பிடிக்கும்னா பக்கத்துல போய் டெய்லரிங் கிளாஸ் வந்து கத்துக்கோங்க. நீங்க வெளியில இருக்கவங்களுக்கு தச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்க டிசைன் பண்ணி போடும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஒரு பிளவுஸ் வெளில தைக்கிறீங்கன்னா 500 இருந்து 600 கேக்குறாங்க. நீங்க அதை ஒரு ஒரு காலைல ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். இல்லக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கீங்கன்னா தாராளமா அந்த 2 மணி நேரத்துல போய் கத்துக்கலாம். ஒரு பேக்கிங் கிளாஸ் போலாம். இல்ல என்னால எதுக்குமே போக முடியாதுன்னா யூடியூப்ல அவ்வளோ கிளாஸஸ் வந்து இருக்கு. எம்ப்ராய்டரி சொல்லி தராங்க, ஆரி ஒர்க் சொல்லி தராங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தராங்க. இப்போ நீங்க கிளாஸ் போனீங்கன்னா கூட திரும்ப போய் கேட்கறதுக்கு யோசிக்கலாம். பட் மொபைல் இருக்கிறதுனால நீங்க திரும்ப வந்து ஓட்டி பார்த்துக்கலாம். முன்னாடி என்ன மிஸ் பண்ணியிருந்தோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. அதை வச்சு நம்மளோட அறிவை எவ்வளவு வளர்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யூடியூப் பத்தின நாலேஜ் எல்லாம் சுத்தமா கிடையாது. எடிட்டிங் சென்ஸ் கிடையாது. என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்லாமே என்னோட ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி வந்து இருந்தேன். ஒரு நாள் அவர் வந்து இல்ல தங்கம், ஏன்னா அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டு தான் வருவாரு. 10 மணிக்கு வரவர்கிட்ட நான் வந்து இதை எடிட் பண்ணி கொடுனா நான் நாளைக்கு எடிட் பண்ணி தரவான்னு ஒரு 4 நாள் தள்ளி போட்டாரு. அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட சொன்னேன், தங்கம் நாளையில இருந்து நான் உங்ககிட்ட எடிட் பண்ணி கொடுன்னு கேட்க மாட்டேன்னு. ஒரு நாள் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. நான் இப்ப எடிட் பண்ணி நான் தான் போடுறேன். பட் நான் ரொம்ப நல்லா எடிட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா என்னோட சேனலுக்கு என்ன தேவையோ அதை எடிட் பண்ற அளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்கல. ஒரு 50, 60 வீடியோ வந்து பார்த்திருப்பேன். நாள் வந்து அதை பார்த்துட்டு எடிட் பண்ணி அடுத்த நாள் போட்டேன். பட் அதுக்கு அடுத்த நாள் எடிட் பண்றதுக்கு மறந்துருச்சு. திரும்பவும் அந்த 50 வீடியோவும் திரும்பவும் வந்து பார்த்தேன். எனக்கு இப்படி பழகுறதுக்கு 1 வாரம் வந்து ஆச்சு. நமக்கு எந்த விஷயமே எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒருத்தங்க முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்க்குற பார்வை வந்து மாறும். உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். அது பணத்தை தாண்டி நமக்கு இன்னும் ஒரு தைரியத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதனால உங்களோட நாலேஜ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வளர்த்துக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது நம்மளோட சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா தான் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம நிறைய பேரை இவங்களாம் நம்மளோட லைஃப்ல ரொம்ப உண்மையானவங்க, இவங்க நம்ம லைஃப்லாம் கூடவே வருவாங்க அப்படியெல்லாம் வந்து யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நாளைக்கு பசங்க கூட நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்மளும் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு வந்து வளர்த்தாங்க. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கூட வந்து இல்ல. அவங்கவுங்களுக்கு வேலை, அவங்கவுங்க சம்பாதிக்கணும்னு எல்லாமே செப்பரேட் ஆகி தனித்தனியா வந்து வந்தாச்சு. நாளைக்கு நம்மளோட நிலைமையும் அதுதான். எனக்கு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து நான். எப்பவுமே நான் பாக்குற ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் நானு மட்டும்தான். அவருக்கு நானு, எனக்கு அவரு, அப்படி மட்டும்தான் யோசிப்போம். பசங்க கூட இப்ப வளர்ற வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க. நாளைக்கு அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, மேல படிக்கணும்னா ஃபாரின் போவாங்க, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்த்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. பட் இப்போ இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கலாம். ஆனா நம்ம குழந்தைங்களோட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றதுல வந்து கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து இந்த குழந்தைங்க வளர்றதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. உங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸ்ரதன பார்க்கும்போது தோணுது. இன்னும் என் பிள்ளை கூட கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ! இப்ப வளர்ந்துட்டான். இப்ப பக்கத்துல உட்கார்ந்து பேசுடான்னா கூட பேச மாட்டேங்கிறான். ஸ்ரதன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் குழந்தையோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ற நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, பணத்தெல்லாம் தாண்டி பணம் நீங்க வயசானதுக்கு அப்புறம் கூட சம்பாரிச்சுக்கலாம். இப்ப நான் வேலைக்கு போகாததுக்கு முக்கியமான ரீசனே அதுதான். இப்ப நான் 50 வயசுல கூட நடிக்க போலாம். ஆனா 50 வயசுல நான் இப்பல்லாம் நடிச்சுட்டேன். 50 வயசுல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, என் பிள்ளையோட அந்த சின்ன வயசுலாம் எனக்கு திரும்ப வருமான்னு கேட்டீங்கன்னா, அவனோட நான் இப்ப பேசுற வார்த்தை, அவன் என்ன கொஞ்சுறது, நான் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நான் போய் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர்றது, இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல சொன்னாங்க, நான் என்ன இன்னைக்கு வீட்ல பண்ணேன்னு அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, என் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி, ஏதோ வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருள வச்சு, இன்னைக்கு பையன் வருவான், அவனுக்காக இது ரெடி பண்ணி வைக்கணும்னு ஆசையா ரெடி பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பணம் கண்டிப்பா எனக்கு வந்து குடுக்கவே குடுக்காது. இந்த சந்தோஷம் வந்து எனக்கு பணத்தினால கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் போனா எனக்கு ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் கண்டிப்பா அந்த ஷூட்டிங்ல வந்து கிடைக்கும். பட் நான் எனக்கு வீட்ல இருக்கேன். அந்த 8,000 10 நாள் போனா எனக்கு 80,000 ஆச்சு. எனக்கு 80,000 முக்கியமா, என் பசங்களோட இருக்கிறது முக்கியமானா என் பசங்களோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் அந்த 80,000 ஒரு நாளைக்கு 8,000 இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு 80,000 கூட சம்பாதிக்கலாம்.
அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையும். அதுக்கான சுச்சுவேஷனை நான் உருவாக்கிக்கலாம். ஆனா திரும்ப என் பசங்களை நான் சின்ன பசங்களா ஆக்கி என்னால பார்க்க முடியாது. இப்ப என் பிள்ளைய நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பெருசாயிட்டானா கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப என் பிள்ளை என்கிட்ட அஃபெக்ஷனா இருக்க மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இருப்பானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க மாதிரி என்னால உரிமையா வந்து அவனை திட்டவோ அடிக்கவோ கொஞ்சவோ முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா என் பிள்ளை வளர்ந்துட்டான், அவனை வந்து நம்ம திட்டக்கூடாது, அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அப்படின்னு நிறைய நமக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் என் வேலையை விட்டுட்டு நான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருந்து நான் சும்மா இல்ல, சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியுமோ, பட் என்னால ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் சம்பாதிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 800 ரூபாயாவது வந்து சம்பாரிச்சுட்டு தான் வந்து இருக்கேன். அப்போ எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியமா இல்ல பணம் முக்கியமானா அதை விட என்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு நான் வந்து பாக்குறேன். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி. இது எல்லாமே வந்து நம்ம வாழ்றதே வந்து சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கணும். அந்த நிம்மதிக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருக்கு ஆனா நிம்மதிதான் வந்து சுத்தமா என்கிட்ட இல்ல, எவ்வளவு காசு பணம் இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நிம்மதியா இருக்கிறதும் கவலைப்படுறதும் நம்மளோட கையில தான் இருக்கு. நம்மள யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா கூட அதை முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். அவங்க சொல்றத நம்ம கவலையா எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கவலையா தான் இருக்கும். நான் காலைல இருந்து நான் அப்படிதான் வந்து இருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கேன். எனக்கு நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கு ஒருத்தங்க அமௌண்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனா எனக்கு அது ஜிபேல வரல. அவங்க ஜிபேலவும் பண்ணல, போன்பேலயும் பண்ணல. ஆனா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பியிருக்காங்க. காலையில இருந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. பேங்க்ல போயிட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் என் மைண்ட் அங்கதான் வந்து இருக்கு. 10 மணிக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரிஞ்சிடும். அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேங்க்ல போய் கேட்டாங்கன்னா அது வந்து எனக்கு மேபி லேட்டா கூட கிரெடிட் ஆகலாம். ஏன்னா எனக்கு அவங்க பேமெண்ட் போட்டதுக்கான எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு இது கூட காமிக்கவே இல்லை. நானும் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன். இருந்தாலும் அவங்க மேல மேல எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப எனக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்கு. காலைல குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன், நடுவுல வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறேன். இதுக்கு நடுவுல இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு நீங்க பேங்க்ல போய் கேட்டுட்டு எனக்கு அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு நான் கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, என்னவா இருந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கதான் போகுது. இதை நினைச்சு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா என்னால அடுத்த வேலை பண்ண முடியாது. இப்ப நான் வீடியோ எடுக்கும்போது மணி 9:45. இப்ப 10 மணிக்கு நான் வந்து லைவ் போடணும். காலையில 10 மணிக்கு லைவ் போட்டு 11 மணி வரைக்கும் லைவ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தூங்க வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. நானு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. உங்களுக்கு சொல்றதும் அதுதான். எந்த பிரச்சனை நம்மளோட லைஃப்ல நடந்தாலும் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தீர்வு வந்து இருக்கதான் போகுது. அதனால ஐயோ நமக்கு இப்படி நடந்துருச்சு, என்ன ஆயிடும், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த நிமிஷம் நம்ம நிம்மதியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம். என்னோட லைஃப்ல எப்பெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போறேனோ அப்பெல்லாம் நானே சொல்லிப்பேன், பரவாயில்ல பாத்துக்கலாம், கொஞ்ச நேரத்துல இது சரியாயிடும், நம்ம இப்ப இருக்கிற விஷயத்த பத்தி யோசிப்போம், நாளைக்கு பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கே வந்து ஆறுதல் சொல்லிப்பேன். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தி தான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நானுமே அப்படிதான். ஆனா அது நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கும் கஷ்டம், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால எப்பவுமே நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அது நம்ம யோசிச்சா மட்டும்தான் முடியும். இப்ப நான் இந்த பிரச்சனைய சரி விட்டு பாத்துக்கலாம், என்ன வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா நான் கவலைப்படாம இருப்பேன். ஐயோ என்ன ஆக போதோ நான் யோசிச்சிட்டே இருந்தேன்னா அது எனக்கு கவலையா தான் வந்து இருக்கும். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் நிம்மதியா இருக்கிறதும் அடுத்தவங்க கையில வந்து கிடையாது, நம்மளோட கையில. நிம்மதி வந்து பணத்தை தாண்டி ரொம்ப பெருசுன்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்க பணம் சம்பாதிங்க, கண்டிப்பா நம்மளோட லைஃபுக்கு பணம் ரொம்ப தேவை. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தேவைன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்மளோட சேனலை யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம தேவிகா அலங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.